மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் வந்து பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து, பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு விவாதமா ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து புதுசா வந்து மறுவரையறை டீலிமிட்டேஷன் பண்ணணும் இந்தியாவுல அப்படிங்கிற வந்து விவாதம் வந்து போயிட்டுருக்குது. இதுக்கு வந்து தென்னிந்தியாவுல உள்ள சில மாநிலங்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலம் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த டீலிமிட்டேஷனில் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதாவது டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத, அது வந்து அதனால என்ன மக்களுக்கு பயன், இது எதுக்கு பண்ணுறாங்க, இது எப்போ பண்ணுறாங்க, இது யாரால் வந்து பண்ண முடியும், அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலை பற்றி நம்ம விரிவாக வந்து பார்க்கலாம். முதல்ல டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டில் தேர்தல் தொகுதிகள் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து அந்த தொகுதியோட எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயல் தான் டீலிமிட்டேஷனுங்கிறது. அதாவது இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்திய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்குமே சமமான பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது. இதனால் என்னென்ன யூஸ் அப்படிங்கிறதுனா, அதாவது மக்கள் எல்லாருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதாவது தொகுதி அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல வந்து தொகுதிகள் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படும். அதே மாதிரி மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து தொகுதிகள் வந்து குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு, அதாவது சமமான மக்களுக்கான உரிமை வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு நல்ல விஷயமாக தான் இந்த டீலிமிட்டேஷன் வந்து பார்க்கப்படுது. அப்புறம் இது வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து, அதாவது நம்ம வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வந்து செய்யப்படும். இது டீலிமிட்டேஷன் இது யார் பண்ணுறது அப்படிங்கிறனா, இது வந்து ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இந்த அமைப்பின் மூலம் தான் இது வந்து நம்மளுக்கு வந்து செய்யப்படுது டீலிமிட்டேஷன். சிம்பிளாக அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில், ஒரு தொகுதியில் மொத்த மக்கள் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். வேற ஒரு தொகுதியில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்படி இருக்கும்போது அப்போ அந்த தொகுதியில் வந்து மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து சமமானதாக இல்லை. இது வந்து சமமான நிலையே கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் மக்களுக்கு வந்து சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து அவங்க வந்து சரி செஞ்சு, அதாவது எல்லா தொகுதியிலும் சமமான மக்கள் இருக்கணும், மக்கள் தொகை வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொகுதிகளை வந்து அதிகம் பண்ணுறதாகவும் கம்மி பண்ணுறதாகவோ மாற்றி வரையக்கூடிய ஒரு செயல் தான் இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பானது எதன் அடிப்படையில் வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து செய்யும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் வந்து ஆர்டிகல் 82 மற்றும் ஆர்டிகல் 170 அப்படிங்கிற ரூல்ஸை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி அதன் அடிப்படையில் தான் இது வந்து செயல்படுகிறது. இந்த டீலிமிட்டேஷன் வந்து நம்ம இந்திய நாட்டில் எப்போலாம் நடந்திருக்கு, கடைசியாக எப்போ நடந்துச்சு, அது லாஸ்ட்டாக நடந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். இது வந்து முதல் முறையாக இந்தியாவில் வந்து 1952ஆம் ஆண்டு, 1963, 1973, 2002 ஆகிய இந்த ஆண்டில் வந்து டீலிமிட்டேஷன் வந்து நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால், அதாவது முறையாக நடந்தது வந்து 1973, அது வந்து 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது வந்து தொகுதி மறு வரையறை வந்து டீலிமிட்டேஷன் வந்து செய்யப்பட்டது. இதுக்கப்புறம் 2002 டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக அதுக்கப்புறம் 2002க்கு அப்புறம் இது நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 2002லேருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு தொகுதி மாற்றமோ எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி பீரியட், அதாவது எமர்ஜென்சி காலத்தில் இந்த டீலிமிட்டேஷனுங்கிறத வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை காரணமாக, அதாவது மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டு இருக்கு, அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நொடியில் வந்து இது வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கு உண்டான பல்வேறு ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு, விழிப்புணர்வுலாம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒத்தி வச்சது காரணமாக இது வந்து அப்போது 2006ஆம் ஆண்டு வரைக்கும் இதை வந்து நீட்டிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட் நடக்கிறது வந்து 2020 இந்த காலகட்டத்தில் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து டீலிமிட்டேஷன் மேற்கொள்ளப்படுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்லிமெண்ட்டில்
விவாதம் நடந்திருக்கு. இதில் வந்து பல்வேறு எதிர்ப்புகள்லாம் தென்னிந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள்ல இருந்து, குறிப்பாக நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து பெரிய எதிர்ப்பு கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. எல்லா மக்களுக்கும் எல்லாம் சம பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த செயல்கள்லாம் இருக்குது. இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது இந்தியாவில். அது என்ன, இந்திய நாட்டில் வந்து எப்போவுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வட இந்தியாவில் வந்து அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தென் இந்தியாவில் வந்து சில மாநிலங்களில் நம்ம சைடில் இருந்தோம்னா அதை வந்து அதிக அளவுக்கு நம்ம வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நம்ம சென்ட்ரலில் இப்போதைக்கு ஆளக்கூடிய பிஜேபியில் வந்து, அதாவது அதிகமான சீட்ஸ்களும் அதிகமான மாநிலங்களிலும் ஆளக்கூடிய அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் தான் அதாவது பாராளுமன்ற தொகுதிக்கு உண்டான சீட்ஸோட எண்ணிக்கை வந்து இப்போவே நார்மலாகவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு, தென் இந்தியாவில் உள்ள மாநிலங்களெல்லாம் சீட்ஸோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதாவது இங்கே உள்ள மக்களுக்கு தகுந்த மாதிரியான இந்த சீட்ஸோட எண்ணிக்கை வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது டீலிமிட்டேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா, நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் வந்து பிஜேபியோட கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுது. அது ஆல்ரெடி இப்போ வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது அது வந்து டீலிமிட்டேஷன் பண்ணப்பட்டதுக்கப்புறம் இதில் வந்து பெருவாரியான தொகுதிகள் வந்து அதிகமாக்கப்படுறதுக்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சீட்டு வந்து அதிகமாகும். அது எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு 3 தொகுதி, ஒரு 4 தொகுதி அதிகமாகுது அப்படின்னா, அங்கே வட மாநிலங்களில் அதிகமாகப்படக்கூடிய தொகுதியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஈஸியாக அவங்க எதிர்பார்க்குற மெஜாரிட்டியான தொகுதியை வந்து ஈஸியாக வந்து அதை அவங்க வந்து அடைய முடியும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நார்த் இந்தியாவில் உள்ள எம்பிசிகளோட வாய்ஸ் வந்து பவர் வந்து அதிகமாக இருக்கும். இதே தென்னிந்தியாவில் உள்ள மாநிலம் உள்ள சீட்ஸு எம்பிகளோட பவர் வந்து கம்மியாகும். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சட்டத்தையோ எதையோ ஒன்று ஏற்றும்போது அது இந்தியாவுக்கு உண்டான ஒட்டுமொத்த குரலாக வந்து இருக்கவே இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து நம்ம தென்னிந்தியாவில் உள்ள மாநிலங்களில் உள்ள கவர்மெண்ட், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதை எதுக்க காரணமே இந்த ஒரு ரீசன் தான். மக்கள், இந்த நான் பகிர்ந்த பதிவு வந்து எதுக்கு நான் அந்த வீடியோவை எடுத்து சொல்லணும்னா, அதாவது இந்திய நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து தெரியணும். நார்மலாக டீலிமிட்டேஷன்னா என்ன, இது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே தெரியணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். யாரும் டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் தனிப்பட்ட விஷயத்தில் நான் எதுவும் சொல்லலை. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கருத்துக்களை பதிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு அளித்ததற்கு நன்றி. வணக்கம்.